வணக்கம் உமேஷ். மதுரையில் 25 கிலோ கஞ்சா கடத்தல் வழக்கில் 2 ரவுடிகளுக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த அதாவது கஞ்சா போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முன்பாகவே கண்ணாடியை உடைத்து போலீசாரை எட்டி உதைத்து ரத்தம் சொட்ட சொட்ட நீதிபதிக்கு மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை கீரத்துறை காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 2024ஆம் ஆண்டு 25 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் மதுரை புதுஜெயில் ரோடு முரட்டம் பத்திரி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் பாண்டியராஜன் மற்றும் பிரசாந்த் ஆகிய 2 ரவுடிகள், அவருடைய மனைவி சரண்யா, அதே போன்று பாண்டியராஜனுடைய மனைவி என 4 பேர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. பாண்டியராஜன் மற்றும் அவருடைய சகோதரர் பிரசாந்த் ஆகிய பாண்டியராஜன் மனைவி சரண்யா உள்ளிட்ட 3 பேருக்கு மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மதுரை மாவட்டம் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஹரிஹரகுமார் தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பு அறிவித்ததை அடுத்து ஆத்திரமடைந்த ரவுடிகள் குற்றவாளிகளான பாண்டியராஜன், அவருடைய சகோதரர் பிரசாந்த் இருவரும் நீதிபதி முன்பாகவே கண்ணாடியை உடைத்து பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய கண்ணாடிகள் உடைத்ததோடு அங்கு மிகப்பெரிய அட்டகாசமும் அல்லோலப்படுத்தி இருக்கிறார்கள். அங்கிருந்த காவல்துறையினை எட்டி உதைத்து வாயில் வராத அளவிற்கு வார்த்தைகளால் வசைபாடப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் வளாகத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட நீதிபதிக்கும் காவல்துறையினருக்கும் மிரட்டல் விடுத்ததை பார்த்தபோது அங்கிருந்த வழக்கறிஞர்களும் அதே போன்று பொதுமக்களும் பீதி அடைந்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் வளாகத்திற்குள்ளேயே திமுக ஆட்சியில், அதாவது கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கிய நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததோடு காவலர்களையும் எட்டி உதைத்து பகிரங்கமாக கொலை மிரட்டல் எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட நீதிமன்ற வளாகத்தையே மிகப்பெரிய அளவிற்கு அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் மதுரை நீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்டாலினுடைய ஆட்சியில் நீதிபதிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலநிலை ஏற்பட்டிருப்பது இதன் மூலமாக பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.